ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்க அனைவரையும் ஹாப்பிலே சேனலுக்கு வரவேற்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு உங்களை மீட் பண்றோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பூனைகளோட குணாதிசயம், அது எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணும், அது எப்படி சாப்பிடும், அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்ப எல்லா வீட்லயுமே மேக்சிமம் 10 வீடு இருக்குதுன்னா அதுல ஒரு 5 6 வீட்லயாவது கண்டிப்பா பூனை வச்சிருக்காங்க, இல்லைன்னா நாய் வச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பூனை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா நான் பூனை வளர்க்கறதுனால எனக்கு பூனை பத்தி தான் தெரியும். அதனால நான் அதை பத்தி சொல்றேன். இப்ப வந்து நம்ம வீடுகள்ல பூனை வளர்க்குறோம். இவங்க வந்து தானாவும் வருவாங்க. நீங்க ஒரு நாள் பால் வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூவா வருவாங்க. இல்ல நீங்க வந்து உங்களுக்கு பெட் வளர்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பெர்சியன் கேட், இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது லியோவும் ஹாப்பி வந்து பெர்சியன் கேட் தான். இவங்கள வந்து நம்ம வந்து விலைக்கு தான் வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் பூனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துரும். வாங்கிட்டு வந்துட்டு அவங்கள வந்து கண்டிப்பா கரெக்டா பராமரிச்சுக்கணும். நீங்க வெளியில விடக்கூடாது. அவங்க இண்டிவிஜுவலா இருப்பாங்க. அவங்க எதுக்குமே நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, நீங்க சாப்பாடு கொடுக்கலீங்கன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா நம்ம கால்ல வந்து உரசுவாங்க. நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம மேல வந்து உரசுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து ஏதோ தேவை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பூனைகள் வந்து நம்மள வந்து மனுஷங்களா அதுக்கு தெரியாது. அது ஏதோ பெரிய சைஸ் பூனை அப்படின்னு நம்ம நினைச்சுதான் அவங்க வந்து நம்ம கிட்ட பழக்குவாங்க. இவங்க எப்பவுமே வந்து இண்டிவிஜுவலா அவங்களோட வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. இவங்கள நீங்க பழக்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ வந்து நாய்னா நம்ம வெளியில அதுக்கு மோஷன் போறதுக்கோ யூரின் போறதுக்கோ நம்ம வெளியில கூட்டிட்டு போகணும். ஆனா இவங்க அந்த மாதிரி வர மாட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு லிட்டர் பாக்ஸ், அதாவது லிட்டர் சாண்ட் போட்டு ஒரு லிட்டர் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பொன்சு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலரா அவங்க அதேல போவாங்க, நீட்டா வச்சுப்பாங்க. வீட்டுல கண்ட கண்ட இடத்துல போய் அசிங்கப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. அது அவங்களோட முக்கியமான குணத்துல ஒண்ணு. அவங்க எப்பவுமே சுத்தமா வச்சுப்பாங்க. மேல ஏதாவது ஒரு அழுக்கு இருந்தா அதை அவங்க லிக் பண்ணியே கிளீன் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிதான் பூனைகள். அதே மாதிரி நீங்க எப்ப சாப்பாடு கொடுத்தாலும் அத முகர்த்து பார்த்துட்டு அது அவங்களுக்கு ஏற்ற சாப்பாடு தானா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க. நீங்க பாட்டுக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கொண்டு வச்சா கூட பிளேட்ல இருந்தா கூட அவங்களுக்கு தேவைன்னா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. அதுவும் ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டா செக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி குணம் கொண்டதுதான் பூனை. இன்னொன்னு இவங்களோட தன்மை எப்படின்னா அதிகமா தூங்குவாங்க. ஒரு நாளையில குறைஞ்சபட்சம் அப்ப 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் முழிச்சிருப்பாங்க. மீதி நேரம் பூரா இவங்க தூங்குவாங்க. ஆனா முழிச்சிருக்க நேரத்துல தன்னை சுத்தப்படுத்திப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க. நீங்க அவங்க கிட்ட நல்லா விளையாடலாம். அவங்களுக்கு விளையாட்டு பொருளை வச்சு நம்ம விளையாட்டு கட்டணும், நல்லா விளையாடுவாங்க. முக்கியமா கயிறு, அப்புறம் இந்த ரெக்கை, இந்த மாதிரி ஜாமான் வந்து நம்ம அவங்க கிட்ட ஈஸியா வச்சு விளையாட முடியும். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஈக்குச்சி வச்சுட்டு நீங்க ஆட்டுனா கூட அவங்க வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுப்பாங்க. இப்போ வீட்டுல 2 3 பொண்ணுங்களை வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு வழக்கத்திக்கிறதுக்கு நமக்கு முடியவே முடியாது. ஆனா அவங்களே கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸ் ஆகி போயிடுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் உள்ளது. அதே மாதிரி இப்போ நாட்டு பூனை வந்து எல்லாமே சாப்பிடும். உங்களுக்கு மீன், பச்சை மீன், அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுவாங்க. நீங்க குழம்பு சாதம் கொடுத்தா சாப்பிடுவாங்க, பால் கொடுத்தா குடிப்பாங்க. ஆனா பெர்சியன் கேட் வந்து நம்ம பால் கொடுக்கறதுல அதுல லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் உடம்புல. அதனால நம்ம கொடுக்கறது இல்ல. இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய ட்ரை ஃபுட்டு தான் கொடுக்க முடியும். ஆனா பழம் கொடுக்கலாம், மீன் கொடுக்கலாம், சிக்கன் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்க பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதாவது எதுவுமே மசாலா போடக்கூடாது, உப்பு போடக்கூடாது, எதுவுமே போடாம நீங்க பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு, சிக்கன், சாதம் இதெல்லாம் போட்டு நீங்க அரைச்சி நல்லா அவிச்சு அரைச்சி பேஸ்டா கொடுத்தாலும் அதுவும் சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தேவைங்கிறது மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அதிகமா சாப்பிட மாட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அவங்களுக்கு நம்மள பிடிச்சி போச்சுன்னா நம்ம கிட்டே இருப்பாங்க. நம்மள உரசி உரசி வருவாங்க. உங்க கேட்டுக்கு வந்து உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க நீங்க உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. நீங்க வீட்டுல இல்லைன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, உங்களை தேடுவாங்க. இது வந்து நான் பார்த்தது. அதே மாதிரி
இவங்க விளையாடுறதும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னொன்னு இப்ப நாய் வந்து எப்படின்னா யார் வந்தாலும் குலைக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னு பாத்துப்பாங்க. பாத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸா இருந்தா அவங்கள போய் கால்ல போய் உரசுவாங்க. அதாவது அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஆகுறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஆஹ் யாரா இருந்தாலும் பிடிக்கும். யாரா இருந்தாலும் இவங்களை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இவங்க அவ்வளவு கியூட்டா பழக்குவாங்க. இன்னொன்னு அவங்களா நம்ம கிட்ட வந்தா மட்டும்தான் நம்ம அவங்கள வந்து கொஞ்சம் விளையாடவோ முடியும். ஆனா நம்மளா எடுத்தோம் அப்படின்னா ஒரு பரண்டு பரண்டு வச்சுட்டு ஓடி போயிருவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள வந்து இண்டிவிஜுவலா விடணும். அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்க தூங்குறது எங்க தூங்குவாங்கன்னா, எங்கேயாவது ஒரு இருட்டான இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் தான் தூங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. தூங்குனா நல்லா தூங்குவாங்கல்ல. அவங்களுக்கு வந்து டைம் தெரியாம தூங்குவாங்க. அந்த மாதிரி. ஆஹ் நீங்க பழக்கிட்டீங்கன்னா வீட்ல எந்த பொருள் வச்சாலும் அவங்களா சாப்பிட மாட்டாங்க. நாம கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவங்களா போய் வாய் வச்சு அதை எடுக்க மாட்டாங்க. அதை நான் இவங்க கிட்ட நிறைய பார்த்திருக்கேன். ஆஹ் எதுவா இருந்தாலும் மோந்து பார்ப்பாங்க. ஆனா சாப்பிட மாட்டாங்க. இவங்க பர்டிகுலரா லியோ ஹாப்பி அப்படின்னா ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிடுவாங்க. லியோ வந்து கொட்டக்கடலை சாப்பிடுவான். பாசிப்பருப்பு அரைச்சு கொடுத்தா சாப்பிடுவான். அவனுக்கு வந்து அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சப்பாத்தி பிடிக்கும். ஆஹ் தோசை பிடிக்கும். ஆனா டாக்டர் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா மீட் ப்ராடக்ட் உங்களுக்கு அதிகமா கொடுக்க கூடாது. கொடுத்தா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் இப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து இன்னொரு மெயினான விஷயம் அப்படின்னா தடுப்பூசி கண்டிப்பா போட்டணும். இவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி குட்டி போடலனாலும் இவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அது எல்லாமே நம்ம கரெக்டா தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி மெயின்டைன் பண்ணினா மட்டும்தான் நம்ம குட்டீஸ் நம்ம கூட ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேலேயே இவங்க இருப்பாங்க. 13ல இருந்து 18 வயசு மேக்சிமம், மினிமம் இருப்பாங்க. அதுக்கு மேல இருந்தா அது கான்கிரேஸ் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி. ஆனா இவங்கள பராமரிக்கிறது வந்து நம்ம ஒரு இதும் பார்த்து செய்யணும். அவங்க சுத்தமா இருப்பாங்க. ஆனாலும் நம்ம அடிக்கடி அவங்கள குளிப்பாட்டி நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். இன்னொன்னு நீங்க வந்து அவங்க லிட்டர் பாக்ஸ்ல வந்து லிட்டர் போறாங்க. லிட்டர் பாக்ஸ் வந்து லிட்டர் போனதுக்கு அப்புறம் அது ட்ரை ஆன உடனே நீங்க எடுத்து அப்பப்ப டெய்லி மாத்திட்டீங்கன்னா அவங்க அழுக்கே ஆக மாட்டாங்க. ஸ்மெல் இருக்காது. எதுவுமே இருக்காது. வீடு ரொம்ப நீட்டா இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. கெமிக்கல் போட்ட எந்த ப்ராடக்ட்டும் வச்சு நீங்க தரையை துடைக்காதீங்க. ஏன்னா இவங்க தரையை அதிகமா மோந்து மோந்து பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா உடனே தரையை மோந்து பார்ப்பாங்க. அதனால ஹார்மா உள்ள எந்த ப்ராடக்டையும் போட்டு நீங்க தரையை துடைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு கேட் வாங்கி வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப ஆரோக்கியத்தோட ரொம்ப நாளைக்கு உங்க கூட இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நான் அப்பப்போ போட்டுட்டு இருப்பேன். நீங்க அதை கண்டினியூவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்.